இல்ல அத பத்தி ஆ, ஆ, பேசுறது இல்ல. ஆ. சரி. நீங்க அத பத்தி பேசுறீங்க. சரிங்கம்மா, சரிங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. அது வந்து இப்போ அனுபவத்துல இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஆ, எல்லாமே நம்ம சரவண சுவாமிகளுடைய விளக்குறத தான் கொஞ்சம் ம். சிம்பிளிஃபை பண்ணி சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படிங்க. ஆமா, நீங்க அவரோட புக்ஸ் தானே நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. ஆமாம்மா. ஆமாங்க ஐயா, அது பார்த்திருக்கேன். சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நல்லா அற்புதமா வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க. அதான் ஒண்ணும் இல்ல. ம். சரிங்க. ஐயா, இப்போ இந்த உள்முக எனக்கு இந்த தவம் அத பத்திலாம் அந்த அளவுக்கு தெரியாது. எதுங்கம்மா? தவம் தியானம் பத்திலாம் தெரியாது. அது சரிங்க. எப்படின்றது கூட நான் முயற்சி பண்ணது கிடையாது. அப்படிங்களா? அப்போ உள்முக பயணம்னு சொல்றாங்களேங்க ஐயா, அதுவும் தவங்கிறதும் ஒண்ணுங்களாங்க ஐயா? எல்லாம் ஒண்ணுதாம்மா. தியானம், தவம் ஓ. எல்லாமே ஆ. ஒண்ணுதான். எல்லாமே சுருக்கமா சொல்லணும்னா ஆ. தன்னை அறிதல், தன்னை அறிதல், அவ்வளவுதான். அந்த ஒளியை நோக்கிய பயணம் தான். ஒளின்னா தன்னை நோக்கி ஒளி அப்படின்னா நீங்க ஆ. என்ன நினைக்கிறீங்க? ஒளி அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க, அது சொல்லுங்க. ஆ, எனக்கு கொஞ்சம் அனுபவம் கிடைச்சதுங்கய்யா. அந்த சொல்லுங்க. ஒளியை நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஒளி பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். அப்படின்னா உங்களுக்குள்ளவா? ஆமாங்கய்யா. அப்படிங்களா? எப்படி எந்த இடத்துல பாக்குறீங்க ஒளிய? எதை அந்த வச்சு புருவ பாக்குறீங்க? மத்தியில. சரிங்க, சரிங்க. ஆ, எனக்குங்கய்யா, எனக்கு வந்து ஆன்மீகம் அதெல்லாம் எதுவுமே பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் எங்கேயும் யார்ட்டையும் போய் கேட்டுக்கிட்டதும் இல்ல. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்ப. வேண்டாம். ஒரு 2000 ஆன்மீகம்ன்ற பேரே வைக்க வேண்டாம். ஆ. தியானம்ன்ற இல்ல, பேரே வைக்க வேண்டாம். அதுதான் அந்த இறைவன் பத்தினிய அந்த எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. ஆமா, ஆமா, ஆமா. எனக்கு யாரும் அந்த அளவுக்கு சொன்னதும் கிடையாது. நான் அதை பத்தி முயற்சியும் எடுத்தது கிடையாது. இறைவன் ஒருத்தர் இருக்காரா, அப்படி இருந்தா நம்ம எல்லாம் ஒரு பொருட்டா அவருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். சரிங்க, அப்புறம் சரிங்க. பாத்தீங்கன்னா, என்னோட அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் எனக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் ஐயா. அப்பாவோட மரணத்தை வந்து நான் நேர்ல பார்த்துட்டு அப்பதான் என்ன வயசு ஆகுதுங்க? என்னங்க ஐயா? உங்களுடைய தந்தையாருக்கு என்ன வயசு ஆகுது? அவரு வந்து 60 வயசு அப்போ அவரு மரணிச்சிட்டாரு. அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது வயதாகியா இல்ல வயசு ஆயிடுச்சுங்க. அதாவது ரொம்ப அதிக வயசு கிடையாது. ஹெல்த் ப்ராப்ளம் அவருக்கு. அப்படிங்களா? சரிங்க, சரிங்க. அது அதுக்கு முன்னாடி அம்மா போயிட்டாங்க. இருந்தாலும் அம்மா வந்து போகும்போது நான் பக்கத்துல இல்ல, அதனால எனக்கு பெருசா அது தெரியல. இருந்தாலும் அவங்களோட இழப்பு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அப்பா இருந்ததுனால தெரியல பெருசா எனக்கு. அப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப ஒரு மன வியாதி மாதிரி வந்துருச்சு எனக்கு. எத்தனை வருஷம் முன்னாடி நடந்தது? 2022ங்க ஐயா. 2022 கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆமா. அப்போ வந்து அப்பதான் எனக்கு நிறைய குழப்பங்கள் வந்துருச்சு. என்ன இந்த உலகத்துல நடக்குது, மரணம்னா என்ன, இத வந்து எப்படி தடுக்கிறது, இது வந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின். இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இந்த வாழ்வுலாம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு அப்ப யூடியூப்ல தான் போட்டு பாக்குறது, ஏதாவது இந்த கூகுள்ல போட்டு பார்த்தா வரும்ல அப்படின்ட்டு. அப்புறம் தான் சன்மார்க்கம் அப்படின்றத பத்தி எல்லாம் வீடியோஸ் வந்துச்சு. வந்து சமீபத்துல தான் வந்திருக்கீங்க. ஆமாங்க ஐயா. அதாவது 2022 ஜூன்ல வந்து அப்பா தவறிட்டாரு. ஒரு அந்த ஒரு 2-3 மாசத்துலயே நான் வந்துட்டேன். இப்பதான் வந்துட்டுதான் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஐயா. எனக்கே வந்து நம்பவே முடியல. எப்படி இருந்தோம், ஒண்ணுமே தெரியாம இருந்தோம், போய் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி. அந்த சூக்ஷ்ம உடம்பு, அதாவது நம்ம ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அதே மாதிரி நமக்கு 2 விஷயம் இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து இப்போ பாக்குற உலகம் வந்து நம்ம முகத்துல இருக்கிற கண்ணை வச்சுதான் நம்ம பாக்குறோம். இது தவிர நமக்கு வேற இதுக்கு பின்னாடி இயங்குகிறது நமக்கு எதுவுமே தெரியல. நாணயத்தை ஒரு சைடு மட்டும் தான் நம்ம பாக்குறோம். இன்னொரு சைடு நம்ம வந்து பாக்குறதே இல்ல. இப்படியே நமக்கு பல பிறவிகள், பல கோடிக்கணக்கான பிறவிகள் இப்படியே போயிடுச்சு. இன்னொன்னு பிறவிகள் இருக்குதா இல்லையான்னு கூட நான் நம்புறது இல்ல.
அது அது 99% மக்கள் வந்து அந்த சிந்தனைக்கே போறதில்ல. இருக்கிற 1% கூட அதை நம்புறாங்க. பிறவின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்புறாங்களே தவிர அனுபவ ரீதியா பிறப்பு இறப்புன்றது நமக்கு யாருக்குமே தெரியல. எப்போ இது வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்டோ அல்லது புத்தகங்களை படிச்சோ இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. நம்மளே நமக்குள்ள போகணும். அந்த நமக்குள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பு இறைவனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த சூழ்நிலையை ஒரு ஆன்மாவுக்கு பல பிறவிகள் கழிச்சுதான் அந்த சான்ஸ் கொடுக்கிறார். இப்போ பொறுத்தவரையில அந்த சான்ஸ் எப்ப வருதுன்னா, உங்களுடைய அப்பா தவறுதல், உங்க அம்மாவுடைய தவறுதல், அவங்களுடைய அகால மரணம், இது வந்து அவங்களுடைய வினை பிரகாரம் அவங்கள வந்து இறைவன் அழைச்சுக்கிட்டு போயிடார். உங்களுக்கு வேற ஒரு தேகம் கொடுக்கிறார். இது அவங்களுடைய இது பிரிவு உங்களுடைய மனதுல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துதான் உங்களை தட்டி திசை திருப்பி உங்களை வந்து வேற ஒரு உள்பக்கமா உங்களுக்கு வரவழைச்சு ஒரு இறைவனே அந்த சூழ்நிலைய ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த ஒரு நிகழ்ச்சி இல்ல. இப்ப அப்பா வந்து இயற்கையாகவே ஒரு 80 வயசுல தவறி இருக்காருன்னு வைங்க, உங்க வந்து இந்த ஒரு சிந்தனைக்கு வந்திருக்கவே முடியாது. அப்ப வந்து அப்பா வந்து இப்படி ஒரு தவறுகிறது ஒரு பக்கம் அவருடைய வினை பிரகாரம் அவருக்கு திருவருள் வேற ஒரு தேக சூழலை வகுத்து கொடுத்தது. ஆனா அதே நேரத்துல உங்களை வந்து உள்பக்கமா சிந்திக்க வைக்கிறது. இந்த மரணம்ன்றது என்ன, மரணம் ஏன் அப்படின்னு ஒரு சிந்திக்க வைக்கிறது. அத கூட நீங்க ஒரு வீடியோஸ்ல சொல்லிருக்கீங்க, நீங்க இன்பத்தையே கொடுத்துட்டு இருந்தா நீங்க எப்படி இறைவனை தேடுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு வீடியோஸ்ல சொல்லிருந்தீங்க, நான் பார்த்தேன். ஆமா, அதனால ஒருத்தர் வந்து உள்பக்கமா திரும்புறாரு சிந்திக்க வைக்கிறதுக்கு காரணம் திருவருளே ஒரு சூழ்நிலையை வகுத்து கொடுக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவங்களுடைய வினை பிரகாரம் வந்து ஒரு சோதனையோ நோய் நொடியோ தீர்க்க முடியாத ஒரு வியாதியா வரும். அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு கட்டுக்கட்டா பணம் செலவு பண்ணாலும் வியாதி தீர்ந்தபடி இருக்காது. அப்புறம் ஜோசிகாரன் சொல்லுவான், நீங்க வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க சரியா போயிடும். அங்க போனாலும் சரியாகுது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரு நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கலாம், தாங்க முடியாதுன்னு. என்ன அதெல்லாம் சிலர் தான் வந்து நாம வாழ்ந்தே தீரணும், ஆனா வழி இல்லை, அதுக்கு என்னன்னு அவங்க ஆட்டோமேட்டிக்கா உள்பக்கமா திரும்பும் போது அந்த வியாதியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அப்பதான் இந்த மெய்ப்பொருளை உணர்வாங்க. இந்த மாதிரிதான் திருவருள் வந்து நமக்கு வந்து உள்பக்கமா தட்டி தூக்குறதுக்கு இந்த சூழ்நிலை வந்து மிகப்பெரிய ஒரு இதுதான். சூழ்நிலையை வந்து நமக்கு, அதாவது புற உலக வாழ்க்கையில் படுற நம்ம அனுபவங்கள் தான் நம்ம வந்து உள்பக்கமா திருப்புது. அந்த ஒரு இதுதான். இப்போ வந்து அந்த ஒரு உள்ள ஒரு ஒளி தெரியுதுன்னு சொல்றீங்களா? இது வந்து இறைவன் வந்து அந்த ஒரு உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை நான் இருக்கிறேன்ற ஒரு இது வந்து இறைவன் காட்டி கொடுக்கிறார். அந்த ஒரு இது. ஆனா வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஆனா இது வந்து இந்த ஒரு காட்சி வந்து நமக்கு ஒரு முதல் கட்ட ஒரு இதே தவிர இது அனுபவம் கிடையாது. இதுதான் நம்ம ஒன்னும் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அது எப்படிங்க இருக்கும்? அனுபவம்ன்றது உங்களுக்குள்ளதான் அது வரும், மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. இப்போ நம்ம உடல்ல இன்னொரு உடல் இருக்கே, அது வந்து பிரியணும் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரியாங்கய்யா? இல்ல, இப்போ நம்ம வந்து உண்மைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம் இல்லைங்களா? அதாவது இந்த உலகம், முதல்ல நாம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றுச்சுன்னு ஒரு கேள்வி நம்ம முன்ன வைக்கணும். இந்த உலகம் வந்து ஏன் தோன்றுச்சு, என்ன காரணத்துக்காக தோன்றுச்சு, அடுத்தது இந்த பெரிய பிரபஞ்சத்துல நான் வந்து அவ்வளவு பெரிய முக்கியமா, நான் எப்படி வந்தேன், ஏன் வந்தேன், எனக்கு தெரிஞ்ச வரையில நான் வந்து இப்போ நீங்க வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ரீ பிளானிங்கும் பண்ணல, நான் வரப்போறோன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப என்னுடைய வருகைன்றது அது இயற்கை தானாக வந்தது இல்லைங்களா?
ஆமாங்க ஐயா. நம்ம வந்து தானா வந்தோம், நம் வசத்துல நாம வரல. இன்னும் சொல்ல போனா நாம் வரவழைக்கப்பட்டுள்ளோம். ஆமா. கரெக்டுங்களா? இது ஒரு நியாயமான அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு ஒரு ட்ரூத் தானே. கரெக்டுங்களா? கரெக்டுங்க. இந்த உடல் நமக்கு தெரியாது, இந்த உடல்ல என்னென்ன உறுப்புகள் இருக்குது நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த உடம்புக்குள்ள இதயம், நுரையீரல், கிட்னி, சிறுகுடல், பெருங்குடல், இன்னும் ஏகப்பட்ட உறுப்புகளும் ஏகப்பட்ட இயக்கங்களும் சதா வந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு ஒண்ணும் தெரியாது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு பிளிண்ட் தான். எந்த ஒரு இதுக்குள்ள வந்து ஒரு வெளிச்சமே கிடையாது. அப்படியே இமேஜ் பண்ணி பாருங்க, அப்படியே இமேஜ் ஸ்கேன் பண்ணி பாருங்க. மனதையே ஒரு ஸ்கேன் மெஷினா வச்சுக்கிட்டு அப்படியே இந்த உடல் கூறு அப்படியே இமேஜ் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரே இருட்டு தான். இதயம், நுரையீரல் எல்லாம் நெருக்கி 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 வைக்கப்பட்டுள்ள ஒரு மாமிச கூடு. இதுக்கு உள்ள இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்ற ஒருவன் இருக்கிறான். அப்போ இவன் எப்படி இருக்கிறான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்ப நம்முடைய உண்மையான உருவம் என்பது கண்ணால பார்க்க முடியாது. நம்மை நாமே கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா கண்ணுன்றது வந்து ஒரு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், முன்னாடி இருக்கிற காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு. நாம வந்து முன்னாடி இல்ல, நமக்கு நாமே தான் சாட்சியா இருக்கோம். ஆக நம்மை நாம தான் உணரணும். இதுக்கு வந்து யாரும் துணை செய்யவே முடியாது. நம்மை இத பத்தி சொல்றதுதான் திருவருட்பா. ஆனால் திருவருட்பாவை நீங்க வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது ஒரு 2 பக்கமா பார்த்துக்கிட்டே வாங்க. திருவருட்பால 3 பகுதியில இருக்கு. அதாவது திருவருட்பா மொத்தம் 6 திருமுறைகள். அதுல முதல் 5 திருமுறை ஒரு புக்லெட்டா இருக்கும். 6ஆம் திருமுறை மட்டும் தனியா ஒரு அது ஒரு புக்லெட்டா வந்துடும். அது எல்லாமே வள்ளல் பெருமான் உபதேச குறிப்புகள். அது வந்து உரைநடையா வரும். அது வந்து திருவருட்பா உரைநடை பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த 3 புத்தகங்களையும் வாங்கி வச்சுங்க கடலூருக்கு போயிட்டு. வச்சிருக்கீங்களா? முழுசாவே இருக்குங்களா? அத வந்து அப்பப்போ படிங்க. எப்ப நேரம் கிடைக்கும் போது ஒரு 2 பக்கமானாலும் அது ஒரு படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வரியும் வந்து ஆய்வுக்கு உட்படுத்துங்க. என்ன வந்து வள்ளல் பெருமான் என்ன சொல்ற வர்றாரு, இந்த வரியில என்ன ஒரு பாட்டு மட்டும் எடுத்துங்க. அந்த பாட்டு வள்ளலார் என்ன சொல்ல வர்றாரு, நமக்கு ஏதோ ஒரு சொல்ல வர்றாரு, என்ன சொல்ல வர்றாரு, இந்த பாட்டுக்குரிய பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுங்க. இன்னொன்னு, நம்ம வந்து எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி அப்படின்னா, இது ஒரு பயிற்சின்னு கூட நினைக்க கூடாது. ஏன்னா இது உண்மையில பார்க்கும்போது ஒரு நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. நம்மை நாம் அறியறது, நம்ம யாரும் நம்ம தெரிஞ்சுக்காம வாழறது ஆபத்தானது. நாம் யாரும் நாம தெரிஞ்சுக்காம வாழறது அது ஒரு பெரிய ஆபத்து. ஐயா, இந்த உடம்புல நாம எங்க புருவ மத்தியில தான் இருக்கோமா? அதான் அது அந்த ஒரு புருவ மத்தியில தான் நம்முடைய இருக்கு. அதாவது தலைப்பகுதியில தான் நம்முடைய உணர்வு இருக்கு. தலைப்பகுதியில நம்ம ஒரு உணர்வா இருக்கோம். உணர்வா இருக்கும். இறைவன் இருக்காரு, நாமளும் இருக்கிறோமாங்க ஐயா? இறைவனே விட்டுடுங்க. அதாவது இறைவன் சொல்லு கடவுள் சொல்ல மறந்துடுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஆசிரமத்துல ஒரு ஞானி இருக்கிறாரு. புதுசா ஒரு சீடர் வராரு. அவர் வந்து ஒரு திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சுவாமி, ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாமா சுவாமின்ட்டு. கேளு மகனே கேளு. அதனால ஒண்ணு இல்ல சுவாமி, எனக்கு பயமா இருக்கு, இந்த மாதிரி கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்கலாமான்னு எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கேளுங்க. சுவாமி, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாரு. அப்படியா, நீ கேக்குற கேள்வி சரிதான். இப்போ நீ கடவுளை ஏற்கனவே பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டாரு. இல்ல, நீ பார்த்திருந்தா நான் ஏன் கேட்க போறேன், எனக்கு கடவுளை பத்தி தெரியாது. நீ நம்புறியா? நான் நம்புறேன் சாமி, ஆனா வந்து அதுல ஒரு சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு. சந்தேகமா இருக்கிறது அப்படியே விட்டுடு. நீ சந்தேகப்படுறன்னா அத வந்து விட்டுடு. நீ இருக்கியா?
நீ இருக்கியா? ஆமாம் சாமி நான் இருக்கேன். அப்போ சரியா போச்சு. நீ எங்க இருக்க? இல்ல சாமி உங்க முன்னாடி தான் இருக்க. என் முன்னாடி இருக்கிறது வந்து எனக்கு முன்னாடி தெரியறது எனக்கு வந்து ஒரு மாமிச வேரியபிள் சப்ஸ்டன்ஸ் தான் தெரியுது. வேரியபிள் சப்ஸ்டன்ஸ் தான் தெரியுது. நீ நானும் இருக்கேன்னு சொல்ற. ஆமாம் சாமி இதுதான் நான் இருக்கேன்னு சொல்றேன். சரி இப்ப விழிச்சிட்டு இருக்க தூங்க போறேன்னு வச்சுக்கோ. அப்பவும் இந்த உடம்பு இருக்கும் இல்லையா? அப்ப அந்த உடம்பு நான் இருக்கேன்னு என்கிட்ட சொல்லுமா? சொல்லாது சாமி. அப்ப நீ எங்க போன? அது எனக்கு தெரியாது சாமி. அப்ப நீ அதை தெரிஞ்சுக்கோ. இந்த உடம்புக்கு அப்பால நீ வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டல. அந்த இடத்துக்கு நீ எப்படி போன, ஏன் போன, எப்படி இல்லாம போன, அப்புறம் இந்த உடம்பு தான் நான் எப்படி சொல்ற? ஒன்னும் புரியல அவருக்கு. அப்போ இந்த உடம்புக்கு அப்பால இந்த உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் நீ. அர்த்தத்தை நீ தெரிஞ்சுக்கோ. கடவுளை பத்தி உனக்கு இப்போ உன்னை பொறுத்த வரல, என்னை பொறுத்த வரல, கடவுள் வந்து தேர்ட் பர்சன் தான். தேர்ட் பர்சன் பத்தி நீங்க நினைக்காத. நீ உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்காம தேர்ட் பர்சன் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உன்னை பொறுத்த வரல இப்போ கடவுள் தேர்ட் பர்சன் தானே. ஆமாம் சாமி. அதனால நீ நம்பாம இருக்கிற, சந்தேகப்படுற, அது அப்படியே இருக்கட்டும், சந்தேகத்துல இருக்கட்டும். நீ உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ. அப்புறம் வந்து உன் சந்தேகம் அப்புறம் நிவர்த்தி ஆகும் சொல்லிட்டு. அப்போ அதுதான் வள்ளலாருக்கு வந்து இறைவன் சொல்றார், உன்னைப்பார் உனக்குள்ளே என்னைப்பார், ஊரை பார்த்து உழலாது. உன்னைப்பார் உனக்குள்ளே என்னைப்பார். முதல்ல வந்து உன்னை பார்க்காம அதுக்கப்புறம் உனக்கு அப்பால இருக்கிற ஒரு ஒன்றை பத்தி நீ எதையுமே முடிவு பண்ண முடியாது. நீ யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் கடவுளை பத்தி அவர் இருக்கிறாரா இல்லையா, எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமே தவிர தன்னையே அறியாம அப்புறம் வந்து கடவுளை பத்தி சொல்றது அது ஒரு ஆர்கியூமெண்ட்ல தான் போகுமே தவிர அது அனுபவத்துக்கு வராது. ஆக உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமானது. அதுதான் வந்து தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அரிச்சுக்கத்தான் இருந்தானே. இது திருமூலருடைய திருமந்திரத்துல ஒரு முக்கியமான ஒரு செயல். தன்னை அரிச்சுக்கத்தான் இருந்தானே. கேள்விப்பட்டீங்களா அந்த செயல? இல்லங்கய்யா. அர்ச்சித்தல்னா என்ன? அர்ச்சித்தலா? அர்ச்சித்தல் தன்னை அறிய. அர்ச்சித்தல்னா அந்த அர்ச்சனை பண்றதாங்கய்யா. வெரி குட். அர்ச்சனை பண்றது. அர்ச்சனை நம்ம கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றோம். என்ன அர்ச்சனை பண்றோம் கடவுளுக்கு? அவருடைய திருவிழால பூவை போடுவோம். பூ போட்டு அர்ச்சனை பண்ணுவோம். பூவை போட்டு அர்ச்சனை பண்றோம். சில இடத்துல குங்குமத்தையும் திருநீரை போட்டு அர்ச்சனை பண்றோம். அர்ச்சனை என்பது அர்ப்பணித்தல். அர்ச்சனைன்னா அர்ப்பணித்தல், தன்னையே அர்ப்பணித்து விடுதல். அர்ச்சுனன் அப்படின்னா தன்னை அர்ப்பணிப்பவனுக்கு பேர் அர்ச்சுனன். அர்ச்சுனன் அப்படின்னா தன்னையே அர்ப்பணிப்பவன். தன்னை அர்ப்பணிக்கணும். தன்னை அர்ப்பணித்தல்னா என்ன? தன்னை அர்ப்பணித்தல்னா நான் இறைவனுக்கு அர்ப்பணை பண்றேன். அது என்ன நான் எனது? அதுதான் அங்கதான் எல்லாமே அடங்கிருக்கு. நான் எனது அப்படின்றது இத குறித்து நீங்க நம்ம ஆய்வு பண்ணலன்னா அந்த நம்மை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. நான் சொல்றோம் இல்லைங்களா? எதை நீங்க நானும் சொல்றீங்க? அதுதான் இது வரைக்கும் நான் என்ற ஒண்ணு பார்த்தது கிடையாது. ஆனா அதுதான் நீங்க இருக்கீங்க. நானுன்ற ஒன்று நீங்க இருக்கீங்க இல்லையா? இருக்கோம். நீங்க நானாதான் இருக்கீங்க. ஆமாங்கய்யா. இப்ப நீங்க லட்டு சாப்பிடுறீங்கன்னா யாருக்கு இனிக்குது? எனக்கு தான் இனிக்குது. உங்களுக்கு இனிக்குது. ஏன் இனிக்குது? அது சாப்பிட்டதுனால இனிக்குது. அது ரைட்டு. அது ஏன் இனிக்குது? இப்போ ஒண்ணும் வேண்டாம்.
உங்க மகனோ மகளோ திடீர்னு அவங்க வந்து உங்களை வந்து ஒரு ஊசி எடுத்து குத்துறாங்க, அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? வலிக்கும். ஏன் வலிக்குது? அதுதான் நீங்க ஒரு வீடியோல சொல்லிருக்கீங்க, இறைவன் நடனம் ஆடுறாரு. அது நிறைய ப்ராசஸ் ஆகுது. அதுதான் உணர்வு. அந்த உணர்வு வந்து என்ன வண்ணத்துல விளங்குதுன்னா, அது நான் நான் என்ற வண்ணத்தில் விளங்குவது. அது நம்முடைய சுதந்திரத்தால் அல்ல, அது தானாக அப்படிதான் விளங்குது இயற்கையா. ஆக நான் நான் என்ற விளங்குகின்ற வண்ணம் உடைய ஒரு உணர்வு நீங்க நமக்கு தானாக இந்த பௌதிக உடம்புக்கு உள்ள இருக்கு, அதை பார்க்க முடியாது. அதுதான் உண்மையில நானாக இருக்கிறோம். நானாக விளங்குவது நமது சுதந்திரம் கிடையாது. அது ஒவ்வொரு வினாடியும் அப்படி விளங்குகின்றது. அது ஒரு உணர்வு சுடர். அது வந்து அறிவுமயமான ஒரு ஆகாயம். அதுதான் சிதாகாசம் சொல்றது. அதை கண்ணால பார்க்க முடியாது. அதுதான் நாம இருந்தாலும் அதனுடைய உண்மையை அறியாமலே நாம் நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக எல்லாம் வல்ல திருவருள் தான் தன்னை இங்கு நான் நான் என்ற வண்ணத்தில் தன்னை விளக்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த உண்மை நமக்கு காட்டாமல் மறைத்திருக்கிறது. இதுதான் சீக்ரெட். நம்ம நம்முடைய சர்ஃபேஸ்லயே வச்சிட்டு இருக்கு. அது வந்து அந்த நான்ன்றது ஒரு சமுத்திரம், அதனுடைய ரகசியம்ன்றது ஒரு சமுத்திரம். ஆனா அந்த சமுத்திரத்தை எவ்வளவு ஆழம் எவ்வளவு அகலம் அது சொல்லவே முடியாது. இந்த உலகமே 3/2 பக்கம் கடல்னு சொல்றாங்க. அது எத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஆனா இதுதான் நாம் என்பதனுடைய பரிபூரண ஒரு ரகசியம், ஒட்டுமொத்த ரகசியம். ஆனா அதுதான் இங்க நாம இருந்தாலும் நமக்கு அது அறிவித்திருக்கிற உண்மை எந்த அளவுக்குன்னா, அந்த இவ்வளவு பெரிய சமுத்திரத்துல ஒரு ஓரத்துல உண்டாகின்ற ஒரு சிறு அலை எழுந்து அடங்குதில்ல, சிறு அலை அந்த எழுந்து அடங்கிறது தான் பிறப்பு இறப்பு. அதுதான் நான் எனது அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்திருக்கு. ஆனா அதனுடைய ஒட்டுமொத்த உண்மை வந்து முழு சமுத்திரம். அதை நாம அறியாம இருக்கிறோம். அது முற்றிலுமே அது வந்து இயற்கையினுடைய ஒரு அற்புதம். அதுதான் அருள். அதனாலதான் வள்ளல் பெருமான் பாடும்போது அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே பொற்பதம் சிற்பதம் சிறே சிறந்தது சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே. அந்த நான் என்பது அருள் என்பதாக வள்ளலார் பார்க்கிறார். அருள் தான் ஆண்டவருடைய திருவருள் தான் தன்னுடைய சுதந்திரத்தாலே தன்னை இங்க நான் என்ற வண்ணமாக்கி சித்தாடி கொண்டிருக்கின்றது, சித்தாடி கொண்டிருக்கிறது. அதுதான் என்றும் சச்சிதானந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காகவே மனித தோற்றம் கொண்டு வந்துள்ளது. இதுதான் இந்த பிறவிகளினுடைய முடிவுல தான் அது தன்னை வந்து மனிதனிலே தன்னை அந்த திரிவேக சித்தி உண்மையோடு அது சச்சிதானந்த வாழ்வில் தானே இங்கு வாழ வந்துதான் இயற்கையின் அற்புதம். அதுதான் அருள். ஆக உண்மையில நான் என்பது என்னன்னா, உண்மையிலே அது திருவருள் தான் தன்னை நானாக நான் என்ற வண்ணமாக அந்த உணர்வை ஆக்கி வைத்திருக்கிறது. ஆனால் அந்த உண்மையை நாம் அறியாமல் இருக்கிறோம். அதற்கு காரணமும் அவரேதான். அதனால்தான் அவரு திருமூல நாயனார் இன்னொரு பாடல்ல சொல்லுவார், என்னை அறிந்திலன் இத்தனை காலமும் என்னை அறிந்ததின் ஏதும் அறிந்திலேன் அப்படின்னு. ஏதும் அறிந்திலேன்னா அதுக்கு முன்னாடி பிராக்கெட்ல ஒரு வார்த்தையை போடணும், அப்பதான் அதுக்கு பொருள் விளங்கும். சிறிது ஏது சிறிது ஏதும் எனக்கு அந்நியமாக சிறிது ஏதும் அறிந்திலேன். அப்ப அந்த எண்ணெய்ன்றது எதுன்னா கடைசியில் அருளாக மாறி விடுகிறது.
அதனாலதான் வள்ளல் பெருமானுக்கு ஆண்டவர் உபதேசிக்கிறாரு, அருளே நாம் அறிவாய். அற்புதம் ஜோதி அகவல்ல வரும். ஆண்டவர் பேசுவாராங்க ஐயா? இல்ல, இதெல்லாம் ஆண்டவர் மனித உருவத்துல பேசுற மாதிரி கிடையாது. அது உள்ள ஏற்படுகின்ற அக அனுபவத்தை நமக்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்படித்தான் சொல்ல வேண்டும். ஐயா இப்போ கட்ட புரிதல் இருக்காது. இப்போ ஒரு அசரீரியா பாடல் கேக்குதுன்னு வச்சுங்களேன், வருமா? வரும் வருது. அப்போ அந்த பாடல் அதுதான் நாத ஒலியாங்க ஐயா? சொல்லலாமா? அதாவது அந்த பாடல் யார் பாடுவா? இறைவன் பாடுவாரா இல்ல யார் பாடுவாங்க? இறைவனுடைய திருவருள் தான் நமக்குள்ள இருந்து சில ஒன்றை அவ்வப்போது தெரிவிக்கும். அது ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளவும் பரிபூர்ணமா இருக்காங்க. அதனால நமக்கு எல்லா ஒவ்வொரு நொடியும் அவர் தான் கேட்கிறார், ஒவ்வொரு சூழ்நிலையை அவர் தான் வகுத்து கொடுக்கிறார். அதனால ஒவ்வொரு வினாடியும் நம்ம எப்ப உண்மையை உணர்வோம் அப்படின்றதுக்காக ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது சுவாமி சர்வானந்த அவர்கள். அதான் எனக்கு பாடல்கள் தாங்க ஐயா கேக்குது. சில பேர் சொல்லுவாங்க மேல சத்தம் கேக்குது, கொலுசு சத்தம் கேக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எனக்கு கேக்கல. எனக்கு எப்படி கேக்குதுன்னா, எனக்கு திருவருட்பா பாடல் தான் கேக்குது. சூப்பர் சூப்பர். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, அப்படி அந்த ஒளி தான் அதிகமா கேக்குது. அருமை அருமை அருமை. ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க சொல்றதே ரொம்ப கேட்கறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கு. அந்த எப்பொழுதுமே அந்த பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம். அப்புறம் ஐயா ஒரு நாள் ஒரு 2 மணி இருக்கும். 2 மணி அப்போ எனக்கு ஒரு பாடல் கேட்டுச்சு. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பாடல் கேட்கும் போது அந்த 2 மணி அப்ப நான் பாட்டுக்கு ஒரு ஐகிரி நந்தினி அப்படின்ற ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு நான் கண்ணம் ஐகிரி நந்தினி நந்தித மேதினி அப்படின்னு ஒரு பாடல். இந்த ஐகிரி நந்தினின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்க, அந்த பாட்டு நான் கேட்டது கூட கிடையாது அதுக்கு முன்னாடி. நைட்டு அந்த பாட்டு எனக்கு காதுல கேட்டுட்டே இருந்துச்சு. தூக்கத்துல கவனிச்சிட்டு இருந்தேன், என்ன இந்த பாடல் இந்நேரத்துக்கு கோயில் திறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் லைட் போட்டு பாக்குறேன், மணி 2 மணி. அப்புறம் மறுபடி தூங்கிட்டேன். மறுநாள் பார்த்தா மறுநாள் அந்த பாட்டு கேட்டுச்சு. அப்போதான் எனக்கு எனக்குள்ள அந்த பாட்டு கேக்குது அப்படிங்க. அப்புறம் அப்போ அந்த பாடலுக்கும் நம்ம சன்மார்க்கத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காங்கய்யா? அந்த பாடல் வரி சொல்லுங்க. முதல் வரி ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே அப்படின்னு ஒரு பாடல் வரும்ல. அது சமஸ்கிருதங்களா? அது தெரியலமா, அது பொருள் தெரியல எனக்கு. அது ஆனா தமிழ்ல நான் தமிழ் பாட்டு வச்சு கேட்டேன். அதுலயே இது என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதான் மகிழ்வித்து மயங்கிடும் மலையரசன் மகளே விளையாட்டாய் உலகை படைத்தவளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்துச்சு. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அது நமக்கு தெரியல. அப்புறம் ஐயா இப்போ நமக்கு இந்த குண்டலினி சக்தின்னு சொல்றாங்கல்ல, அது அது என்னங்க ஐயா? அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் உணர்ந்திருக்கேங்க ஐயா. அது பாத்தீங்கன்னா ஒரு நாள் நான் இந்த என்ன புண்ணியம் செய்தேன் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் ஹெட்செட் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். என்ன நான் இந்த மாதிரி டவுன் பண்ணும்போது எனக்கு தலையிலேயே கவனம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அவங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது, என்னமோ எனக்கு பேச்சு குரல் எல்லாம் கேக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னேன். சரி நீங்க 2 நாளைக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு மனசு கேட்கல பண்ணாம இருக்கிறதுக்கு. சரி நம்ம பாடலாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு 5 மணி இருக்கும். அப்போ நான் ஹெட்செட் போட்டுட்டு என்ன புண்ணியம் செய்வேனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் கேட்டுட்டு இருந்தேன். அந்த பாடல் என்னமோ எனக்கு அப்படியே அந்த அந்த ஒவ்வொரு வரிகளுமே எனக்கு மனசை போட்டு உருக்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த மியூசிக்குமே கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மயக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த பாடல் கேட்கும்போது திடீர்னு என் முதுகுல அப்படியே நெளிஞ்சு போனுச்சு. நான் டக்குன்னு பயந்துட்டேன். டக்குன்னு ஒரு அடி அடிச்சேன், எங்க பாம்பு இங்க போய் ஏறுது மேல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அது என்னடான்னு பார்த்தா அப்புறம் அதுதான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொன்னாங்க. யூடியூப்ல பார்த்தேன். அதையும் யூடியூப்ல பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், அதுதான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு.
ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, சுத்த சன்மார்க்க அனுபவம் வந்து கண்டத்துக்கு மேல். அது எதுக்குங்கய்யா மேல எழும்புது குண்டலினி சக்தி? குண்டலினி சக்தின்றது மூலாதாரம், நம்மளுடைய முதுகெலும்பு தண்டு தொடர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆசன வாய்க்கு பின்புறம் முதுகெலும்பு கீழே இருக்குது பாருங்க, அங்கிருந்து ஒரு கனல் எழுப்புவாங்க. அது மேல கொண்டு வருவாங்க. 6 ஆதாரங்களை கடந்து மேல கொண்டு வர்றது. இது வந்து பழங்காலத்துல இருக்கு. ஒரு 5000 10,000 இடங்களுக்கு இந்த குண்டலினி தவ முறை. இப்ப வந்து நிறைய பேரு அதை மாடர்னைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அது குண்டலினி தவம்லாம் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. அதாவது கீழே இருந்து மேல போறது வந்து கிடையாது சுத்த சன்மார்க்கம். அதனால குண்டலினி தவம், வாசி யோகம் இந்த மாதிரி எல்லாம் வள்ளலார் வந்து வேண்டாம். அது வந்து புறமாறு, அருள் நெறிக்கு புறத்துல இருக்கு. அது வந்து தேவையில்லை. ஆனா தேவையில்லாத ஒண்ணு ஏங்க நம்ம உடல்ல இறைவன் வைக்கணும்? அது என்னங்கம்மா? இல்ல அது தேவையில்லை அப்படிங்கும் போது அது ஏன் நம்ம உடம்புல அது இருக்குது? அது எதுக்காக வச்சிருக்காரு? அப்போ குண்டலினில ஏகப்பட்ட சக்திகள் உடம்புல, இந்த உடம்பு முழுக்கமே சக்தி கலந்தான். அது வந்து இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரம், அநாகதம், விசுத்தி, ஆக்கிரின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து சூக்கும உடம்புலதான் இருக்குது. இந்த 6 ஆதாரத்துல நம்ம உடல் முழுதுமே வந்து அந்த உயிராற்றல் வியாபித்து இருக்கு. உடல் முழுதுமே, அதாவது நம்ம சராசரி மனிதனுக்கு 27 லட்சம் கோடி செல்கள் உள்ளும் புறமும் அந்த ஆற்றல் வியாபித்து தான் இருக்கு. இந்த ஆற்றல் புறப்பொருள்கள், உணவுப் பொருள்களிலிருந்து கிடைக்குது, நேரடியா இறைவனிடத்திலிருந்தும் ஆத்மாவில இருந்து கிடைக்குது. இந்த கிடைக்கிற சக்திய வந்து ஒரு உடல் முழுதும் இருந்தாலும் இந்த 6 புள்ளிகள்ல குவித்து வச்சிருக்கு. அது ஒரு இயற்கையா இருக்கிறது. அப்படி குவித்து வச்சிருக்கிறதுனால அந்தந்த இடத்துல இருக்கிற ஆர்கான்ஸுகள் அது இயக்குவதற்கு அங்கிருந்து எடுத்துக்கும் சக்திய. மூலாதாரத்துல இருக்கிற அந்த சக்தி வந்து அதை வச்சு அந்த அந்த விந்து பையாகட்டும், அதை இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற அந்த கருப்பை இருக்குது, மலைப்பை, இந்த அதெல்லாம் இயக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி தேவைப்படும். அது அந்த இடத்துல இருக்கிறது அது பார்த்துக்கும். அது மணிபூரகம் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து அந்த இடத்துல வந்து வயிற்று பகுதி, அதுல இருக்கிற அங்க இருக்கிற தேவையான ஒரு ஆர்கான்ஸ் இயக்கிறதுக்கு, கிட்னி அதெல்லாம் இயக்கிறதுக்கு அந்த சக்தி அங்கிருந்து அந்த சக்தி எடுத்துக்கும். இப்போ மணிபூரகம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து இருக்கிற அது ஒட்டி இருக்கிற ஆர்கான்ஸுக்கு எல்லாம் இயக்கிறதுக்கு அது சக்தி எடுத்துக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இதயத்தை இயக்கிறதுக்கு அநாகதம், இதய நுரையீரல் அந்த மாதிரி இருக்கிறது. தொண்டை பகுதியில இருக்கிற இயக்கத்துக்கு இந்த சுவாச குழம்புகள், அது ஒவ்வொருத்துக்கும் அது ஒரு இருக்கு. டீட்டெயிலா நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது பக்கம்லாம் நம்ம போக வேண்டியது இல்லை. நம்ம வந்து அருளை பற்றி உணர்ந்து கொண்டோமானால் ஒரு ஸ்தலத்துல எல்லா சக்தியினுடைய அதுல இருந்து தான் எத்தனையோ கோடி 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 அனந்தம் கோடி சக்திகள் அந்த அருட்சக்தி வந்ததுதான். நீங்க புறத்துல போய் அதை ஆராய்ச்சி பண்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம அருளுடைய வல்லபத்தை நம்ம நெகிழ்ச்சியோடு இருந்து அதை நினைத்தாலே போதும். அதனால வள்ளலார் வந்து என்ன சொல்றாருன்னா, அருள் விளங்குகின்ற இடத்துக்கு நீங்க வாங்க நேரடியா. புருவமத்தின்றது அந்த அருள் விளங்குகிற இடத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நுழைவு வாயு, அதுதான் வந்து ஆக்கினைன்னு சொல்றது. இந்த ஆக்கினைன்றது இந்த உடல் அதாவது சூக்கும உடம்பு தான் இதை சொல்லணும். ஆனா இதுல வந்து உடலும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால இந்த பருவம் மத்தி அப்படின்றது ஆக்கினை. இதுதான் வந்து 6 ஆதாரங்களை எட்ஜில் நிற்கிறது. இந்த எட்ஜில் நிற்கிறது இருந்து கொண்டுதான் நம்ம நிராதார நிலைக்கு போக முடியும். நிராதாரம்ன்றது காரண சரீரத்தில் தான் இருக்கு. அங்கிருந்து பயிற்சி சில காலம் பயிற்சி பண்ணி வந்தா நிராதாரம்ன்ற ஒரு நிலை வந்து நமக்கு வந்து இறைவனே உணர்த்துவார். ஆக இந்த அக்கினை பயிற்சி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே அது முடிஞ்சிடணும்.
எங்க வந்து அனுபவம் தொடங்கும்னா நிராதார நிலையில் தான் தொடங்குமே தவிர புருவ மத்திய அல்ல. புருவ மத்திய பயிற்சிக்குரிய ஒரு தற்காலிக ஸ்தானம் தான். புருவ மத்திய நிரந்தரமான இடம் கிடையாது. அது ஒரு தற்காலிக ஒரு சாதனம். அங்க வந்து மனதை வந்து குவிக்க கத்துக்கிறனாகும். அங்க வந்து எண்ணங்கள் அற்ற நிலைக்கு கொண்டு வர்றது இதய ஸ்தானத்துல அது வந்து சாத்தியப்படாது. அதனால புருவ மத்தியில அது வந்து குவிக்காத பண்ணலாம். அதனால கான்சென்ட்ரேஷனுக்காக ஒரு பிராக்டிஸ் பண்ற ஒரு இடம் வந்து புருவ மத்தியம். அங்கிருந்து உள்நோக்கி பார்க்க இறைவனுடைய திருவருள் நமக்கு வந்து கிடைக்க நோக்க கிடைச்ச தலைவி அந்த நிராதார நிலைக்கு நமக்கு வந்து இறைவனே உணர்த்துவார். அப்ப நமக்கு அந்த நிராதார நிலை என்ட்ரன்ஸுக்கு போயிட்டோம்னா அங்கிருந்து நமக்கு அனுபவம் தொடங்கும். இப்ப நிராதார நிலையத்துக்கு வந்துட்டோம்னா அங்கேயே அது ஒரு பெரிய நிராதார நிலைன்னா என்னங்கய்யா? நிராதார நிலைனா நிராதார நிலை என்பது உங்களுக்கு உடல் உணர்வு அந்த இடத்துல வராது. அந்த ஆகாயம் சொல்றீங்கல்ல, அது தெரியும். ஆமா, அதுக்கு வந்து உடலுக்கு அப்பால ஒன்று இருக்கிறது. அது அங்கதான் நம்ம உணர முடியும். இந்த உடல்ல இருந்தாலும் இதுக்கு வள்ளலார் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். ஜீவன் என்பது என்ன, ஆன்மா என்பது என்ன? ஜீவன் என்பது அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும். அந்த கரணம் அப்படின்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த ஜீவன் சொல்றீங்கல்ல, ஜீவன் அந்த சூக்கும உடம்பு அங்கதானே இருக்குது ஜீவன் சொல்றதுல. புரியல? ஜீவன் இப்ப சொன்னீங்க இல்லங்கய்யா? ஆமா, அந்த சூக்கும உடம்பு அங்கதானங்க இருக்கு. அதான் சூக்கும உடம்பு. அந்த ஜீவன் தான் அந்த சூக்கும உடம்பு அறிவியல். அது ஒரு பெரிய ஒரு இது. அந்த ஜீவன் வந்து சூக்கும உடம்புல இருக்கு. அதாவது உயிர் உணர்வு. உயிர் உணர்வுன்றதுதான் ஜீவன். இந்த உயிர் உணர்வு பாத்தீங்கன்னா இது வந்து மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த அகக்கரணம், மனம், காயம், புறக்கரணம் இதோட சம்பந்தப்பட்டு இருக்கும். இந்த ஒரு உயிர் உணர்வுக்கு இது உயிர் உணர்வையே ஒரு நாணயம் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் இருக்கு, நாணயத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறது அறிவு உணர்வு. இது உயிர் உணர்வு, அறிவு உணர்வு. அறிவு உணர்வு தான் ஆன்மான்னு சொல்றது. அது பாத்தீங்கன்னா அது வந்து தனியாவே இருக்கும். இந்த உடம்புல இருந்தாலும் அது தனியா இருக்கும். எப்படி அந்தரத்துல ஆகாயத்துல சூரியன் தனியா அந்தரத்துல மறுக்குது இல்லைங்களா? அது மாதிரி இந்த உடம்புல இருந்தாலும் அந்த ஆத்மா வந்து தனித்து தான் பிரகாசிக்கும். ஆனா இந்த உடம்புலதான் பிரகாசிக்கும். உடம்புல இருந்தாலும் தனியா இருக்கு. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லும் பொழுது இந்த ஜீவன் வந்து அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும். அந்த தனித்தே இருக்கு. அந்த தனித்தே இருக்கு. அது நிராதார நிலையம். அதுக்கு வந்து ஆதாரம் கிடையாது. ஐயா சொல்லுங்கம்மா. அந்த நீங்க சொல்றதெல்லாம் நமக்கு அனுபவம் ஏற்படணும்னா அந்த அது சொல்லுவாங்கல்ல திருவடி தீட்சைன்னு சொல்லிட்டு. ஆமாமா, ஆமா, ஆமா. அது கிடைச்சாதானே அது கிடைக்கும். திருவடின்றது என்ன? திருவருள் தான் திருவடியா இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்த சன்மார்க்கத்துல தீட்சை வந்து வாங்கிக்கிறாங்க. திருவடி தீட்சைன்னு சொல்லிட்டு அது வேற மாதிரி சொல்றாங்க. தீட்சை கொடுக்க கூடாது, தீட்சை வாங்க கூடாது. தீட்சை கொடுக்கறதும் தவறு, தீட்சை வாங்கறதும் தவறு. இன்னொரு உடம்பு விரல் கூட மேல படக்கூடாது. ஐயா இப்ப பாத்தீங்கன்னா அனுபவங்கள் எல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் உண்மையாங்கய்யா? அனுபவத்தை வந்து வெளியில சொன்னாலும் அவங்களுக்கு வந்து புரியாது. இப்ப நீங்க லட்டு சாப்பிடுறீங்க, நல்லா இருக்கு, இனிப்பா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எதிரில் இருக்கிறவங்க ஆமா ஆமான்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் கொடுக்க பாக்கலாம்னு தான் சொல்லணும். நீங்க அனுபவத்தை சொன்னாலும் அவங்களுக்கு பிரயோஜனப்படாது. இல்ல பிரயோஜனப்படாது. என்னோட அனுபவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கேட்டேன் என்ன அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா நீங்க அனுபவத்தை கேட்கவும் வேண்டாம். நான் இப்ப கேட்டாலும் தப்பாதான் எனக்கு சொன்னாங்க. அவங்க வந்து சொன்னது எதுவுமே எனக்கு வந்து உடன்பாடு இல்ல. இந்த அனுபவம் அதாவது உங்களுக்கு இது சொன்னா இது வந்து அவங்க தவறா நினைச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க யார் நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அவங்களுக்கு கிட்ட சொல்லுங்க.
அப்படி சொல்லாங்களா? எல்லாருக்கும் அதை சொல்லும் பொழுது ஒண்ணு ஆச்சரியப்படுவாங்க, ஒண்ணு வியப்பா இருக்கும். வியப்பு இன்னைக்கு வியப்பா இருக்கிறவங்க நாளைக்கு அதையே உங்களுக்கு பெருசா ஒன்னும் இதாயிட்டு அப்படி அனாவசியமா நினைப்பாங்க. இன்னைக்கு வந்து ஆஹா ஓஹோன்னுபாங்க. அதே ஒரு 6 மாதம் கழிச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்றுவாங்க. நீங்க வந்து அனுபவத்தை யாருக்கிட்ட சொல்ல வேண்டாம். இல்ல நீங்க சொன்னீங்கல்ல அந்த நிராதர நிலைன்னு சொல்லிட்டு, இப்போ நமக்கு வெளியில இருக்கிற மாதிரியே நமக்குள்ளயும் இருக்குதுங்க. அத நான் பாக்குறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய கோள்கள் எல்லாம் பார்த்து அப்படியே பயந்தேன். என் உடல் பயணம் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அந்த சூக்கும உடம்பு அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. என் உடம்புல இருந்து ஒரு ஆவி மாதிரி போகும். ஆனா வந்து பயந்தேன் அந்த ஃபர்ஸ்ட். இது எங்க போகுது, நான் முத எனக்குள்ள அந்த அனுபவம் ஏற்படும் போது எனக்குள்ள இது இருக்குதா, இது இருந்தது இவ்வளவு நாள் எனக்கு தெரியலையே, இது எங்க போகுது, ஒருவேளை இது போயிடுச்சு அப்படின்னா எங்க போய் மாட்டிக்கிச்சுன்னா நம்ம செத்து போயிரும் அப்படின்னு நான் ரொம்ப பயந்தேன். பயந்துட்டு தான் அத வந்து கேட்டேன் நான். இந்த மாதிரி என் உடம்பு, எனக்குள்ள ஒரு உடம்பு இருக்கு, நான் 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கு, நடந்தா எனக்கு இன்னொரு உடம்பு தெரியுது. நைட் ஆனாவே எனக்கு பயமா இருக்கும், அந்த உடம்பு தனியா பிரிய பாக்கும். அப்பதான் நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு இருக்குது, இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது அப்புறம் சொன்னாங்க, உங்க உடம்புல எதை புகுந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க எனக்கு. நான் அப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இதாதான் இருந்துச்சு, எனக்கு குழப்பமா இருந்துச்சு. ஆனா அவங்க சொல்றதுனால ஏத்துக்க முடியாமயே இருந்துச்சு. இந்த அனுபவங்கள் வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து மெய் அனுபவம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வரும். ஆன்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் வரும், இறைவன் கொடுப்பாரு. பட் வந்து இது எல்லாம் வந்து காட்சி அனுபவங்கள் தான். காட்சி அனுபவங்கள் அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் தான். அப்ப உண்மையான அனுபவங்கள்னா நமக்கு எப்படிங்க கிடைக்கும்? நம்மளே உணரணுமா? நீங்களா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து வேறுன்ற ஒரு இது கிடையாது. நீங்களா இருக்கீங்க. அது வந்து இயற்கை என்ற ஒன்று, அது எப்போ உள்ள ஒரு அற்புதம் அது இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிற ஒரு அற்புதம் அப்படின்றது என்னன்னா இருக்கிறேன்ற ஒரு அற்புதம். அதுதான் உலகத்துல மிகப்பெரிய. இப்ப 7 அதிசயங்கள் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த அதிசயங்கள்லாம் எங்கேயோ போய் நிற்கும். நீங்க தான் அதிசயம், நீங்க தான் அற்புதம். அந்த நீங்க கிடையாது, அது இயற்கையில் தானா விளங்குகின்றது. அதுதான் கடவுள். ஆக நான் என்பது நான் அல்ல என்று உணர்வதுதான் ஞானம். நான் என்பது நான் அல்ல, இயற்கையில் உள்ள தானாக உள்ள ஒன்று. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்வது, நானானான் தானானான் நானும் ஒரு நானும் தானும் ஆனான் தானே நானானான். ஆக இயற்கை என்ற ஒன்று இப்படி நானாக விளங்குவது அதனுடைய இயற்கை. அதுதான் அருள், அதுதான் அற்புதம். அந்த அற்புதத்துக்கு அது எப்பொழுதும் ஆனந்த அனுபவத்தோட இருக்குது. அதுக்கு அந்த அதுதான் வாழ்வுன்றது. அது அகண்ட விலை முற்றும் நிறைந்த ஒன்று. அங்க அந்த அந்த மெய்ப்பொருளுக்கு, அன்பு தத்துவத்துக்கு அந்த இடத்துல வாழ்வு கிடையாது. ஆனா வாழ்வுன்றது உங்கள் மூலமாக தான் அது வருது. ஆனா அதுக்காக அந்த நீன்றது நீங்க கிடையாது, அதுவேதான் உங்களுடைய வண்ணத்துல வருது. ஆக நான் என்பது உண்மையில ஒண்ணு நானும் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அருளுக்கு வேறாக அதனுடைய சாம்ராஜ்யத்துல அது மட்டும்தான் இருக்கு, மட்டும்தான் இருக்குது அற்புதம். அங்க இறைவன் என்ற ஒன்று, கடவுள் என்ற ஒன்று, மெய்ப்பொருள் என்ற ஒன்று எல்லாமே அன்பு என்கின்ற ஒரு பெருவெளி, அது மட்டும்தான் இருக்கு. அது அகண்ட வெளி மட்டும் நம் கண்ணால் பார்க்கின்ற ஆகாயம் நிறைந்துள்ளது. அதுதான் இயற்கை உண்மைன்றார் வள்ளலார். அந்த இயற்கை உண்மை என்றது என்னன்னா அன்பு. அன்பு என்கின்ற ஒரு சத்து பொருள் இருக்கு, அதுதான் அற்புதம் அற்புதம் அற்புதம். ஆனா அந்த இடத்துல அவருக்கு வந்து அத ப்ராசஸ்ல கொண்டு வரதுக்கு, வாழ்வுல கொண்டு வரதுக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது. அவர் தன்னை அப்படியே சுருக்கி அணுவாக்கி உணர்வு நிலைக்கு கொண்டு வராரு. அந்த உணர்வு தான் நீங்க.
ஆனா இந்த இடத்துல வரும் பொழுது அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தை, அந்த அன்பு தத்துவத்தை அனுபவத்துல கொண்டு வரும்போது அருள் அனுபவமா கொண்டு வர்றாரு. ஆனா அந்த அனுபவம் பூஜ்யத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அப்படிதான் அது ஒரு இயற்கை அமைப்பு இருக்கு. அந்த பூஜ்யத்திலிருந்து ஆரம்பித்து அது 1000 என்ற நிலை வருகின்ற வரையில வந்து அது எத்தனையோ கோடி பிறவிகள்ல எத்தனையோ கோடி காலமா கடந்து வந்து 1000 என்ற ஒரு நிலை என்ற வருகின்ற பொழுதுதான் அது வந்து தன்னை முழுமையா வெளிப்படுத்தி ஒரு மனிதனில இந்த இப்ப எடுத்துல இந்த உடம்ப ஒளியுடம்ப ஆக்கி கொண்டு எத்தனை கோடி 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 யுக யுகங்கள் ஆனாலும் அது ஆனந்தம் ஆனந்தம் எல்லையில்லாத ஒரு ஆனந்த அனுபவத்துல அது வாழ தொடங்குது. அந்த ஒரு நிலைதான். அதனாலதான் நீங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 என்றும் இல்லைங்களா? இந்த ஒரு உண்மையெல்லாம் எங்க தெரிஞ்சுக்கிறோம்னா திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் சொல்ல கேட்டுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா 1 2 3 4 என்றோம் இல்லையா? இப்போ ஒன்றுன்றது தமிழ் சொல் இல்லைங்களா? எந்த ஒரு தமிழ் சொல் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு எழுத்து தான் ஆதாரமா இருக்கு. அது என்ன எழுத்து? நீங்க எந்த ஒரு எழுத்து வார்த்தை இருந்தாலும் அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு. எப்படி எழுத்துக்களோ வார்த்தைகளோ எது எடுத்தாலும் என்ற முதல் எழுத்தைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம இப்ப நீங்க ஒரு வார்த்தையை சொல்றீங்க, அம்மான்ற ஒரு வார்த்தையை சொல்றீங்க, அந்த வார்த்தை இந்த உடம்பு மாமிச உடம்பு தானே. இந்த மாமிச உடம்புல இருந்து அந்த ஒளி எப்படி வருது? ஒரு ஆடு வந்து எப்படி கத்துது? மேனு கத்துது. மாடு மேனு கத்துது. அத வந்து இரக்கம் இல்லாம அடிச்சு சாவடிச்சிடுறாங்க. அத கறியாக்கி துண்டு போய் மாட்டுறாங்க. அங்க மாட்டும் போது வெறும் கறி தானே இருக்கு. இப்போ நினைச்சு பாருங்க, இப்ப அதுக்கு முன்னாடி உயிரா இருக்கும் போதும் அது கறி தானே. அதே கறிதான் நம்ம கூட உடம்புக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த கறிக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருத, நீங்க பாட்டு பாடுறீங்க இல்லையா? எப்படி வருது அது? தெரியல எப்படி வருது. அது யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எதையுமே யோசனை பண்றது இல்ல. இதுதான் அற்புதம், தெய்வம் செய்கின்ற அற்புதம். இந்த மாமிசத்துக்குள்ள இருந்து ஒளி எப்படி வருது? நீங்க ஒரு அலுமினியம் பாத்திரத்தை எடுத்து அது மேல இன்னொன்னு தட்டினீங்கன்னா சவுண்ட் வரும். மெட்டல்ல ஒரு இரும்பு மேல இரும்பு தட்டினா சவுண்ட் வரும். கட்டை மேல கட்டை தட்டினா சவுண்ட் வரும். ஆனா மாமிசத்துல இருந்து எப்படி சவுண்ட் வர முடியும்? அதுதான் சூக்கும் உடம்பின் ஆற்றல். இப்ப நீங்க ஒரு கருத்து சொல்லணும்னா அது மூளையில இருந்து கமாண்ட் கொடுக்குது. எதுக்கு கொடுக்குதுன்னா உயிராற்றல் சூக்குமையாகத்துக்கு வருது. ஆனா அது முறைப்படி எங்க போகுது? நாபில இருந்து தான் அது வந்து அந்த ஆன்ற ஒரு எழுத்தாதான் அது சவுண்ட் வரும். அந்த ஆற்றல் சவுண்டா மாறும் ஆன்னு. ஆனா அதுக்கு வந்து நிறைய ஒரு அர்த்தம் இருக்கு. அது வந்து அந்த நாபிலிருந்து அது வந்து 4-5 இதுவா மாறுது. வைகரி அது சொல்றாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அது வாயில வரும்போது அது வைகரி வாக்கா வரும். பைசந்தி அந்த மாதிரி அது உருமாற்றம் அடைந்து நீங்க வாய்க்குள்ள வரும் பொழுது அப்போ அந்த வாய் வந்து நீங்க அம்மான்னு சொல்றீங்க. அம்மான்னு வரும்போது ஆனா அது வந்து நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அது வந்து வெறும் ஆணுதான் வரும். நீங்க அந்த வாய்க்குள்ள பல்லு, நாக்கு, உதடு, அது அறைகள், அந்த ஜன்னல், அது ஒரு ஜன்னல் மாதிரி. இந்த ஜன்னலை மூடி திறக்கும் பொழுதுதான் நீங்க அதை மாத்த முடியும். மானும் போது இந்த உதடு அது மூடுறது, திறக்கிறது, நாக்கு கீழே போறது எல்லாம் உங்களை அறியாம நடைபெறும். புரியுதுங்களா? இப்ப அம்மா நீங்க குழந்தை கத்து கொடுக்குறீங்க, அது முதல்ல மான் தான் சொல்லும். ஆனா நீங்க மான்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தை வந்து உதட ஒரு செகண்ட் மூடி திறக்கணும். அதுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு மாத்திரை அளவு.
அப்பதான் அந்த சவுண்ட் மாத்த முடியும். பான்னும் போது அதே உதடு வேற மாதிரி பொசிஷன்ல ஒட்டி ரிலீஸ் ஆகும். அதே அத்தைன்னு அந்த குழந்தை சொல்லுதுன்னா நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, பட் அந்த நாக்கு மேல ஒட்டுறதுலாம் நீங்க சொல்லி கொடுக்குறோமா? ஆனா குழந்தைக்கு தானாவே வருது, அது வருது. ஆமா, அப்படி பண்ணாதான் அந்த அத்தைன்ற வார்த்தையா வெளில வரும். ஏன்னா உள்ள இருந்து வர்றது ஆன்னு தான் வரும். எதுக்கு சொல்றேன்னா எல்லாத்துக்கும் ஆன்ற எழுத்து தான் முதல் காரணமா இருக்கு. அப்புறம் தான் உங்க கருத்தை மாத்தி நீங்க வார்த்தையாக்கி சென்டென்ஸ் ஆக்கி செய்யுளாக்கி அது ஒரு கதையா கூட மாத்துறீங்க இல்லீங்களா? இவ்வளவுக்கு அந்த ஒரு எழுத்து தான், அந்த ஓர் எழுத்து தான் ஓங்காரமா இருக்கு. அதுக்கு ஓங்காரத்துக்கு முதல் எழுத்து அகரமா இருக்கு. அதுதான் இறைவனாவும் இருக்குது. ஆனா அது இறைவன் கிடையாது, அதுக்கும் மூலமா இருக்குது அந்த மெய்ப்பொருள் தான். இப்ப எந்த ஒரு ஒன்று அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அந்த இடத்துல ஆதாம் வருவது. அப்புறம் 2, 3, 4, 5 இத உத்து பாருங்க. ஒவ்வொரு எழுத்து கடைசியில என்ன நீங்க முடிக்கிறீங்க, என்ன ஓசையில முடிக்கிறீங்க? இது ஆங்கிலத்தில எல்லாம் வராது. 1, 2, 3 அது மாறிடும். ஆனா தமிழ்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஈர்த்தில ஊன்னு முடியும். அப்புறம் இம்ன்றது எங்க முடியுது? என்னங்கிறது 100 900 முடியும். 900 ஆனா அப்படி முடியுது தப்புன்றார் வரலாறு. தப்புங்கிறாரு. ஆமா, 900 900 தான் முடியணும். அப்ப தொல்காப்பியத்துல பிழை இருக்குன்ட்டார். எங்க முடியணும்? 1000 தான் முடியணும். 1000 முடியணும். என்ன முடியுது? இம்மு வருது. எழுத்துக்களுக்கு முதல்ல இருக்கிற வார்த்தைக்கு முதலா இருக்கிறது ஆ. ஆமா, அத நீங்க ஓசை கடைசியில வரும்போது ஊன்னு வருது. முடியும் போது வாய மூடும் போது இம்முதான் முடியுது. ஆ ஊ இம் வந்துச்சா? ஆ ஊ இம்ன்றதுதான் ஓங்காரம். அந்த ஓங்காரம்ன்றது என்னன்னா ஆ அப்படின்னு சொல்லிட்ட அப்படின்ற ஒரு இத எத்தனையோ ஆயிரம்னா ஆயிரம் பல கோடி பிறவிகள் உருவத்தை எடுத்திருக்கோம். நான் முதல்ல இருக்கிற ஆ நமக்கு புல்லுரு எடுத்திருக்கோம். அப்புறம் புல்லு செடி கொடி மரம் அப்படியே வளர்ந்து சந்து சிப்பி ஈ கொசு வண்டு ஆடு மாடு கோழி கக்கு புறா சிங்கம் யானை இப்படி எல்லாம் எடுத்து வந்திருக்கோம். இது இந்த ஆன்றது உருமாறிட்டே வருது. ஆனா இதுக்கு இடையில இருக்கிற உயிர் உணர்வு எல்லாமே ஒரே மாதிரி தான். இதெல்லாம் உயிர் உணர்வு எல்லா உடம்புகளிலேயும் அந்த நான் என்ற உயிர் உணர்வு ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனாலதான் ஆட்டு கடிச்சாலும் வலிக்கும், எனக்கு அடிச்சாலும் வலிக்கும். அந்த நான் என்ற வண்ணத்தில் உயிர் நிலங்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த இப்படி உயிர் உடல் எடுத்து 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 இதெல்லாம் அனுபவம் கிடைத்த பிறகு இம் என்ற அதுதான் உள்ளொளி அப்பதான் உதயமாகும். இம் என்றது மகர ஜோதி. 1000 என்ற பிறகு என்ன 1000 பிறகு இல்ல, அந்த மகர ஜோதிங்கிறது அதுதான் நாமளா? அந்த மகர ஜோதி தான் இம் என்பதுதான் மெய்யொளி. மகர ஜோதி அதுதான் உள்ளொளி. கடைசியில உள்ளொளி தன்னை வெளிப்படுத்துது. இந்த உள்ளொளி வெளிப்படுத்த பிறகு அந்த அகர உகரம் ஆகிய சுக்கும உடம்பும் இப்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த அகரமாகிய இந்த உடம்பும் இது தன்னை நிச்சயமாக்கி கொள்ளுது. நிச்சயமாக்கி கொள்ள வேண்டும். அது மனித பிறவியில் தான் சாத்தியமாகுது. இதுக்காக தான் இந்த பிரபஞ்ச இயக்கம் நடைபெற்று கொண்டே வருகிறது. இப்போ இனிமேல் எப்படி இருக்கோம்னா மனிதர்கள் எல்லாம் மரணமில்லா பருவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருப்பார்கள். அது இந்த நூற்றாண்டுல இருந்து தொடங்கும். அதுக்கான ஒரு நிலைகள் தான் இப்ப உலகத்துல சாதி மத சமயங்கள்லாம் உடைக்கப்படும். அதுக்கான ஒரு சண்டை போர் சச்சரவுகள்லாம் ஏற்பட்டு பழைய நேரம் கழிஞ்சு போயிடும். சாதி மத சமயம் போயின்னா ஒத்துக்க மாட்டாங்க.
அது அது தானா அழிஞ்சு போயிடும். அவங்களா சண்டை போட்டு அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்களா தெரிஞ்சுப்பாங்க இது பொய். அப்புறம் அவங்களுக்கே அந்த இது மேல கோவம் வந்துரும், இதனாலதான் இப்படி சண்டை வருது அப்படின்னு. அதான் இப்ப நடந்துட்டு இருக்கேன். அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இந்த உலகம் ஸ்ப்ரெட் ஆகி அது அந்த புலால் சாப்பிடுற அந்த பழக்கம் விடுற வரையில அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸ்ப்ரெட் ஆகி மக்கள் இந்த உலக வாழ்வு அனித்தியம்ன்ற உள்ளபடி உணர்ற வரையில அது இந்த அழுத்தமான திரை நீங்கிற வரையில உலகத்துல இந்த ஒரு இது இதாயிடும். ஏன்னா இதுவரையில மனிதன் படிச்சுட்டா செட்டில் ஆயிடலாம், பதவி செட்டில் ஆயிடலாம், கவர்மெண்ட் ஜாப்ல செட்டில் ஆயிடலாம், எம்எல்ஏ வேணா செட்டில் ஆயிடலாம், வியாபாரம் பண்ணி செட்டில் ஆயிடலாம், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் எந்த அனித்திய வாழ்விலே நித்தியத்தை தேடிக்கொண்டிருந்த நிலைகள்லாம் இப்ப தோல்வி அடைக்கிறோம். அது கை கொடுக்காது. அதனால இன்றைக்கு எப்படிதான் நாம வாழ போறோம் அப்படின்ற சூழ்நிலையை திருவருள் உருவாக்கணும். ஆக அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கித்தான் மனிதன் எல்லோரையும் அகம் திரும்ப வைக்கின்ற ஒரு நிலை இனிமேலுக்கு ஏற்பட்டுவிடும். அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இன்னைக்கு இந்த உலகம் ஒரு போரு, சாதி சண்டை, சமய சண்டை, இன சண்டை, மொழி சண்டை, வஞ்சகம், சூது, கொள்ளை, கொலை அனைத்தும் தாண்டவம் அடைகிறதுக்கு காரணம் உலகத்துல ஒரு பேரழிவு ஏற்பட்டுத்தான் அமைதியை நிலைநாட்ட முடியும். காரணம் மனிதர்கள் உயிர்கொலை அளவுக்கு அதிகமான உயிர்கொலை, அதாவது ஜீவராசிகளை ரொம்ப சித்திரவதை செய்திருக்காங்க. ஜீவராசிகளுடைய அந்த மரண ஓலம் தான் பிரபஞ்சத்துல பயங்கர சீற்றத்தை ஏற்படுத்தி. அதனால கருணையை விளைவிக்கிறேன்னா மனிதனுடைய மனதுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதனால என்னுடைய கல் நெஞ்சம் விலகணும்னு வேற வழியே கிடையாது. இந்த பிரபஞ்சம் ஒரு எந்த தாண்டவத்தில் தான், கோர தாண்டவத்தில் தான் மனிதர்கள் திருத்த முடியும் நிலைக்கு நாம கொண்டு வந்து அது கொண்டு வரல. அதனால இவ்வளவு பெரிய இது காரணம் உயிர்களுடைய மரண ஓலம். இப்போ இறைவன் வெளிப்படும் தருணங்கிறாங்களே, அதேதான். அது எப்படிங்கய்யா? இப்போ எப்படி அவர் வெளிப்படுவாரு? நமக்குள்ளதான் வெளிப்படுவார், புறத்துல வெளிப்பட மாட்டார். ஒவ்வொருத்தருக்குள்ளவும் வெளிப்படுவார். அப்படி புறத்துல வெளிப்படுறது எதிர்பார்த்து பெருமானார் அடைஞ்ச மாதிரி யாராவது ஒருத்தர் அடைவாங்க. அது வெளியில இருந்து நம்ம யோசனை பண்ணவே கூடாது. அந்த அந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம போகவே கூடாது. பெருமான் அடைஞ்ச மாதிரி யாரானா அடைஞ்சாங்கன்னா ஏன் நீங்க கேள்வி கேக்குறீங்க? அந்த கேள்வி அவரு அடைஞ்சதுதானே சன்மார்க்க அனுபவம், அதைத்தானே எல்லாரும் பெறணும். ஆமா, அதாவது அவர் அடைஞ்சது திருவருட்பாளர் சொல்லிட்டாரு, நீங்க அந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நீங்க வளர் பெருமானே நீங்க அடைஞ்ச மாதிரி யாரானா அடைஞ்சீங்கன்னா வெளியில யாரையும் கேட்காதீங்க, அத உருக்கமா அவர்கிட்டவே கேளுங்க. அவரு சொல்லுவார், உங்களுக்கு மட்டும் சொல்லுவார். நீங்க வெளியில யாரைனா யூடியூப்ல கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வளர் பெருமான் அடைஞ்ச மாதிரி யாருமே அடையல அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா வெளிப்பட்டு இருப்பாங்க இல்லங்கய்யா. அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க உலகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருப்பாங்கல்ல. அந்த மாற்றம் நடந்துட்டே இருக்குமா? அக உலகத்துல இருக்கிற சீக்கிரட்டு அக உலகத்திலேதான் இருக்கும், புற உலகத்துல அது காட்டி கொடுக்கப்படாது. இப்போ அவரு நடக்கும்போது நிழல் கீழே படாது, வெயில் அவர் உடம்ப தாக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களா? அந்த மாதிரி யாருக்குமே இது வரைக்கும் நடக்கல. ஆமா, அந்த மாதிரி நம்ம வெளியில எதையும் எதிர்பார்க்க வேண்டாமா? அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறோம், நமக்கு நம்பிக்கை குறைவா இருந்தாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறோம். இங்க வளர் பெருமான் அடைஞ்சது என்ன? அவர் என்ன சொல்றாரு? பிறந்தவரை நீராற்றி பெருக வளர்க்கின்றீர், இறந்துடும் போது நீங்க அடைஞ்சுகின்றீர், இரவாத பெருவர நீர் ஏன் அடைய மாட்டேன்றார். அது மனமில்லா பெருவாழ்வு இன்னைக்கு மனிதனாக பிறந்து ஒவ்வொருத்தருக்குமே அது உரிமையானது. உங்களுக்கு வேணும்னா வாங்க பெற்றுக்கொள்ளுங்கள்.
அத பத்தி நம்ம வந்து வெளியில மரணமில்லா பெருவாழ்வு என்பது முதல்ல மரணமில்லா பெருவாழ்வுனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? செத்து போக மாட்டோம். இல்ல மரணமில்லா பெருவாழ்வுனா நீங்க என்ன உடலையே ஒளியா மாத்திக்கிறது தானுங்கய்யா. கரெக்ட். உடலை விடக்கூடாது. மரணமில்லா பெருவாழ்வு இந்த செகண்ட் வந்து நாம வந்து மரணம் நமக்கு இல்லை அப்படின்றத நாம உணரணும். அதாவது பிறப்பு இறப்பு நமக்கு கிடையாது, நாம் என்றும் உள்ளவர்கள் தான் அப்படின்னு நீங்க அனுபவ ரீதியில நான் தெரிஞ்சுக்கணும். அதுதாங்க ஐயா. அதுதான் வந்து இப்போ மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த பூமியிலேயே இருக்கும் போது நம்ம நிச்சயம் மரணிச்சுடுவோம். அப்போ பல வெளிகளை கடந்து நம்ம வந்து பயணிக்கணும். அந்த அந்த அண்டத்தில் உள்ள அனைத்தும் இந்த பிண்டத்துல இருக்குன்னு சொன்னாங்கல்ல, நமக்குள்ளேயும் அந்த வெளிகள்லாம் இருக்குது. அந்த அருட்பெரு வெளிக்கு போயிட்டோம்னா தான் நமக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு. அங்க போனதுக்கு அப்புறமும் நம்ம இறைவனை வந்து நம்ம வந்து பாக்குறது. இறைவன் அது இறைவனா அது நம்மளா அப்படின்றது தெரியாது நமக்கு. அதுதானங்க ஐயா? ஆமாமா, அதுதான். அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த தேக நிலையிலிருந்து நம்ம உண்மையில வேறாக இருக்கிறோம் என்பதை வந்து நம்ம முதல்ல அனுபவ ரீதியா கொண்டு வரணும். நம்ம வந்து தேகத்திலிருந்து நம்ம வேறாக இருக்கிறது அனுபவபூர்வமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உணர்வு என்கின்ற ஒன்றுதான் நாம் வந்து தாயுமானவர் வந்து ஒரு ரகசியத்தை இறைவன் வந்து தாயுமானவர் சொல்றார். அந்த ரகசியத்துக்கு பேரு சொல்லாத வார்த்தைன்றார். இந்த ரகசியத்துக்கு பேரு சொல்லாத வார்த்தை. வார்த்தைன்ற ஒரு இது வந்து பைபிள்ல கேள்விப்பட்டிருக்கும், தெரியுங்களா? அதாவது ஆதியில் வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அது கடவுளா இருந்தது, அது வந்து பின்பு மாமிசம் ஆயிடுச்சு அப்படின்லாம் வரும். அந்த வார்த்தைன்றது என்ன? அதுதான் ஓம். ஓம் தான் நாமா இருக்கும். அதுக்கு பேர் அந்த ஓம் தான் நாம இருக்குமாங்கய்யா? ஓம் தான் நாம இருக்கும். சரவண சாமி சொல்லுவாரு, ஏமாதே ஓமே. இந்த ஓம்னா என்னவோ ஓம்ன்ற ஒரு ஒளி நினைச்சு கூடாது. ஓம்ன்றது என்னன்னா 3 எழுத்துக்களின் கூட்டு தொகுப்பு தான் ஓம். ஆ உ இம். இந்த 3 சேர்த்தா வந்ததுதான் ஓம். ஆன்றது என்ன, ஊன்றது என்ன, இம்ன்றது என்ன, அதுக்கு நிறைய குணங்கள்ல நிறைய அர்த்தம் இருக்கு. ஆன்றது இந்த உடல் உருவ தோற்றம், ஊன்றது இந்த உடல் உருவ தோற்றத்துக்கு ஆதாரமா இருக்கிற சூக்கும உடம்பு, அதுதான் உயிர் உணர்வு நிலை. அதுக்கும் ஆதாரமா இருக்கிறது தான் அந்த இன் என்ற மகர ஜோதி. ஆழ்ந்தது உருவ நிலை, ஆண்டவருடைய ஒரு கூறு. எப்படி இந்த பிரபஞ்சத்தை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு தொகுப்பா இருக்கிறது நம்முடைய உருவம். ஆண்டவருடைய ஒரு புறநிலை. இதுக்கு உள்ளீடா இருக்கிறது உயிர் உணர்வு நிலை. இந்த புறநிலை உருவத்தில் இருக்கு. இந்த உருவம் எதை பற்றி கொண்டு விளங்குதுன்னா உயிர் உணர்வை பற்றி கொண்டு விளங்குறது. இது கண்ணால பார்க்க முடியாது, இது அருவுருவ நிலை. நெற்றிக்கண்ணால மட்டும்தான் பார்க்க முடியும். இது வந்து கனவுல வேணா நம்ம வந்து இது பண்ணலாம். இது மற்றவங்களுக்கு சில நேரத்துல கண்ணுக்கு தெரியலாம். ஆனா வந்து நமக்கு வந்து உணர்வு ரீதியாக அனுபவப்படும். உடம்பு நாமே நம்ம கண்ணால பார்க்க முடியாது, உயிரை பார்க்க முடியாதுங்கய்யா. நாம அந்த உடம்பாதான் இருக்கிறோம். நாம அந்த சூக்கும உடம்பாதான் இருக்கிறோம். உயிர் உணர்வு வடிவம் தான் இப்பவும் அந்த வடிவத்துல தான் நம்ம அப்படி இருக்கிறோம். அங்க இருந்தா பேசுறோம், எல்லாமே நமக்கு அங்கிருந்தா கிடைக்குது. அது ஒரு உணர்வு. இந்த உணர்வு உயிர் ஆற்றல் எல்லாமே அதுல இருக்கு. அதுக்கு அப்பால இருக்கிறதா உள்ளொளி. அது மகா காரணமா இருக்கு. அங்கதான் ஆன்மா உள்ளொளி எல்லாம் ஒன்னா இருக்கு.
இதை சொல்றது ஆ ஊ என்ற எழுத்துக்களால் என்ற ஒரு பரிபாஷை. ஆக இது மூணு தனித்தனியெல்லாம் இல்ல. இது மூணு ஒன்றனுடைய கூட்டு தனித்தனி பிரிவுதான். இது தனித்தனி மூணு சேர்ந்து ஒன்னதான் இருக்கு. அதான் பெருமானார் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, எட்டோடு இரண்டையும் சேர்த்து எண்ணவும் அறியீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குல்லங்க. அதுக்கு என்னங்க இது வந்து இந்த ஓங்காரத்து இது ஒரு வேறு ஒரு கோணத்துல இது ஒரு ஆய்வு செய்யறது. அதை இன்னொரு முறை அதை நம்ம பார்க்கலாம். இது வந்துதான் இதுதான் சொல் அப்படின்னு சொல்றது. சொல்லுன்னா ஓம். அத ஒரு மனிதன் இந்த மூன்று நிலைகள் சேர்ந்துதான் ஒரு மனிதனா இருக்கான். இதுதான் ஓங்காரம். இதுதான் கடவுளுடைய விளக்க நிலை, விளக்க வருகின்ற நிலைதான் இந்த நிலை. இதுதான் சொல்லாத வார்த்தைன்னு பேரு. இதை பேசக்கூடிய அனுபவத்துல வர்றது, அதனால சொல்லாத வார்த்தை. அப்பதான் சொல்றாரு, சொல்லாத வார்த்தை சொன்னாண்டு அவன் சொன்னதை என்னென்று சொல்வேன், பாராதி பூதம் நீ அல்லை. பாராதி பூதம் நீ அல்லைன்னா, பாராதி பூதம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதனால ஆன இந்த உடம்பு நீ அல்லை. அந்த கரணம் நீ அல்லை. அந்த கரணம் மனம், சித்தி, புத்தி, அகங்காரம் இது நீ அல்லை. உன்னிப்பார் ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி அப்படின்றார். சொல் அப்படின்னு இந்த ஓங்காரம். இதுதான் அன்பாய் உரைத்த சொல். இந்த உரைத்த சொல் என்பதுதான் இறைவன் தனது உண்மையை இந்த ஓங்கார வண்ணமாக விளக்கம் செய்கின்றார். அதனால்தான் இதுக்கு உரை அப்படின்னு பேர். உரைன்னா இறைவன் தனது அகண்ட வெளிமுற்று நிறைந்த இயற்கை உண்மையை விளக்கம் செய்கின்ற ஒரு நிலையில தான் தன்னை இங்கு இந்த மனிதனாக வெளிப்படுத்துகின்றார். ஒரு அணுவாக வெளிப்படுத்துகின்ற இந்த அணுவுக்கு பேர் தான் ஓம் என்று பெயர். அருள் தான் தன்னை ஓங்கார வண்ணமாய் இந்த மனிதனாக வெளிப்படுத்தி கொண்டது. இந்த உண்மையெல்லாம் நமக்கு சொல்றது யாருன்னா தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள். அதனால அவங்க திருவடிக்கு நாம் கும்பரம் கோடியான கோடி நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதனால நம்ம இந்த உணர்வு நிலைக்கு நம்ம அந்த உணர்வாதான் இருக்கிறோம். அந்த உணர்வு உள்ளே இருக்கிறது, அதுக்கு உள்ளுணர்வுன்னு பேர். ஆனா அந்த உள்ளுணர்வு வந்து ஒரு சமுத்திரம் மாதிரி, அகண்ட ஒரு சமுத்திரம். ஆனா அது மேற்பரப்புலதான் நாம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நான் எனதுன்னு சொல்லிட்டு எப்ப அந்த மேற்பரப்புல இருக்கிற அந்த அலை எழுந்து அடங்குது, அதுதான் நான் எனதுன்னு எழுந்து அடங்குது. அந்த எழுதும் அடங்கின பிறகுதான் அது சமுதிரத்துக்குள்ளவே நம்ம போக முடியும். உள்ள போயிட்டு அந்த நான் என்பதே இருக்காது. அந்த நிலையில தான் என்ன ஆகும்ன்றத வள்ளல் பெருமான் சொல்றாரு, நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேனோ. நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேனோ அறிவுடன் மேல் விளைவே. எனக்கு தெரியாது, ஆனா நான் மூழ்கணும், நான் மூழ்கணும். போனாதான் அதுதான் இருக்குது நான் என்பது அதுவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எனது இருப்பை அதனுடைய இருப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாங்க ஐயா. இப்ப நம்ம பார்க்கும்போது எதுவுமே நான் தன்னை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு வள்ளல் பெருமான். அப்போ தன்னை காட்டக்கூடாது அப்படின்னா இங்க எதுவுமே நான் இல்ல, நான் பாக்குற எதுவுமே நான் கிடையாது. அனுபவிக்கிறது. அப்போ நான் யாரு அப்படின்னு கடைசியா எனக்கு உண்மையை சொல்லுன்னு கேட்கும் போதுதான் என்னை மறைக்கும் மறைப்பை நீக்கி என்னை காட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ நாம அதுவாதான் இருக்கோம், ஆனா நமக்கு தெரியல. நம்மள என்ன அது ரொம்ப ரகசியமா தான் இருக்குங்கய்யா, ரொம்ப வியப்பாவே இருக்கு. என்ன ஒரு படைப்பு, ஆச்சரியமா இருக்கு. இத நம்ம யாருக்கும் நிரூபிச்சு காட்டவும் முடியாது, நம்பவும் மாட்டாங்க சொன்னா. ஆனா இந்த அருள் வெளிப்படுறதுக்கு இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ கோடி கோடி யுகங்கள்லாம் கடந்து முடிஞ்சு இந்த தருணம் அப்படின்றார் வள்ளலார். அடுத்த தருணம் இதுவாக நேர்ந்தது. இப்பதான் அந்த கனி பழுக்கின்ற காலம். இது சமுதாயத்துக்கு பயன் கொடுக்கின்றார்.
வரலாறு வருகைக்கு அப்புறம் இந்த இறைவனே தன்னை வரலாறு மூலம் தனது உண்மையை வெளிப்படுத்துகின்றார். பரவாயில்ல. அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் அந்த நிலைய ஒருத்தரும் அடையவே இல்லை. சொல்லிட்டு எங்கேயும் போல, அதான் அவரு இறைவனாதான் இருக்காரு. ஆமா, ஒவ்வொருத்தருக்குள்ளவும் இப்பவும் இந்த நேரத்துல இருந்துகிட்டு நம்முடைய சிற்றறிவை விளக்கி கொண்டே இருக்கிறார். இப்பவும் இந்த நேரத்திலயும் நமது கூடவே இருந்து நம்முடைய சிற்றறிவை விளக்கி இருக்காரு. ஆனா நமக்கு தெரியாது. அவருக்கு நமக்கு தெரியும். ஒரு படத்துல மாட்டிக்குவான், ஒரு டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டிப்பான். அவனை போட்டு நிறைய புடைப்பாங்க. எப்பதான் தப்பிக்கிறதுன்னு பார்ப்பான். எனக்கு ஐடி நல்லா தெரியுதுமா, சல்யூட் அடிப்பான். எனக்கு பாத்துருக்கீங்களா? எல்லாம் அடிக்க தெரிவிட்டு அவனுக்கு சல்யூட் அடிப்பானுங்க. உடனே அத்தோட இவன் நிறுத்திட்டு இருக்கலாம்ல, வாய் சம்பந்தம். ஆனா அவருக்கு என்ன யாருடைய தெரியாது, போட்டு நைய பிடிப்பாங்க. அந்த மாதிரி நாமெல்லாம் எனக்கு வரலாறு தெரியும் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு எனக்கு இவனை யாருன்னே தெரியாது இருக்காங்க. போலியா அவர்கிட்ட போல. ஆமாங்க, அவரு அவரு சொல்றதை கேட்டாவே போதுங்க, அவர் தேடி வந்துருவாரு. இறைவனும் அவரும் ஒண்ணுதானே. சூப்பர் சூப்பர் சூப்பர். யாரெல்லாம் ஒழுக்கத்துல நிக்கிறாங்க, அவர் சொன்ன வார்த்தைகளை நம்புறாங்க, சன்மார்க்கத்துல அந்த உறுதியா இருக்காங்க அப்படின்ட்டு அவர் பாத்துட்டு அங்க வந்துருவாரு. அவரு வந்ததுக்கு அப்புறம் இறைவனும் வந்துடுவாரு. அப்புறம் நீங்க அந்த சக்தி சாரம் சொல்றது, அது அந்த 2.5 மணி நேரம் அது நீங்க பண்றீங்களாங்க? அது எப்படிங்க பண்றது? அந்த 2.5 மணி நேரம்ன்றது 2.5 நாழிகைன்றது என்னன்னா, அழல் பெருமான் நாம் கொடுக்குற சாதனைன்னு அதுதான். சுத்த சன்மார்க்க சாதனை திருவருப்பால கடைசி பாடல இதுதான் சொல்றாரு. சுத்த இப்பெல்லாம் நிறைய பார்த்தா யூடியூப்ல சாதனை ஒண்ணு வேணாம், தியானம் சும்மா போதும் அப்படின்னு ஜீவகாருண்யம் பண்ணா போதுங்கிறாங்க. அவர் எதுக்காக ஜீவகாருண்யம் பண்ணா சொன்னாரு அப்படின்ற அந்த கருத்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் ஏற்பாருக்கு இப்படி சன்மார்க்கத்துல இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு. அதாவது உலகமகா சோம்பேறிகள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா ஏதான ஒரு வார்த்தை அவங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா வள்ளல் பெருமான் சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம். சொன்னாரு, ஏன் சொன்னாரு, எப்ப சொன்னாரு, யாருக்காக சொன்னாரு, சொன்னாரே அதை புடிச்சிக்க. சுத்த சன்மார்ல சாதனம் என்ன வேண்டாம். இன்னொன்னு ஜீவகாருண்ய ஒழுக்கம்ன்ற இதுல ஜீவகாருண்ய ஒழுக்கம் உள்ள சமுசாரிகள் தியானம் முதலான சாதனங்கள் ஏதுமின்றியே அதை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, எதுக்கு சொன்னாரு? அந்த ஜீவகாருண்யம் உள்ள சமுசாரிகள்னா என்ன, அதெல்லாம் ஒரு பெரிய டாபிக். அதெல்லாம் சொல்லாம சும்மா நம்ம பேசிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னா அப்பத்துல இருந்து நிறைய பேர் சேர்த்து போயிருந்தா இருக்கோம். நாம சேர்த்து சொல்றேன், அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது தவம் புரிந்தார் போன்று நடித்து இங்கே தருக்குகின்றேன் சொல்றாரு. தவம் புரியேன், இவங்க தவம் புரிய ஒண்ணும் வரலாறு சுத்த சம தவனா ஒண்ணு வேண்டான்றாங்க. பாடி இருக்காரு, தவம் புரியேன் புரிந்தால் போன்று நடித்து இங்கே தருக்குகின்றேன். தவம் செய்வார் தங்கருமம் செய்வார் மற்றையர் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. தவம்ன்றது என்ன? நிலையை பற்றி நாம் செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். ஒண்ணுமே ஆகாது. அதனால வள்ளல் பெருமானுக்கு இறைவனே அருள் உற முயலுக, அருள் உற முயலுக, முயலுகன்னு 3 முறை சொல்றாரு. நீ ஒன்னும் பண்ண வேண்டாங்க, அதெல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம். ஒரு கூட்டம் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்க, என்ன பண்றது இருக்கு. அதுல வள்ளல் பெருமான் அதிதீவிர விருப்ப முயற்சின்றார். அருளை அடையணும்னா நீங்க முயற்சி. நாம இப்ப சாதாரணமா
ஒரு உலகில ஒரு ஏழை ஏழை இளைஞன் என்ன பண்றான், ஒரு நல்ல ஒரு வசதியான பணக்காரனை பார்த்து நான் ஏன் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன்னா இரவு பகல உழைப்பான். அப்ப உழைக்கும் போது அவன் விருப்பத்தோட தான் அவன் கஷ்டப்படுவான். 3 மணிக்கு எழுந்துப்பான், விருப்பத்தோட தான் எழுந்துப்பான், கஷ்டமும் நினைக்க மாட்டான். கஷ்டம் நினைச்சா முன்னேறவே முடியாது. விருப்பத்தோடவும் உற்சாகத்தோடவும் அவன் இது பண்ணுவான். அத கஷ்டத்தோடவோ இல்ல இதாகவோ வழியோ பார்க்க மாட்டான். விருப்ப முயற்சி, அதி தீவிர விருப்ப முயற்சின்றார். இந்த தேக உணர்வுல விடுபடணும்னா நீங்க முயற்சி செய்துதான் மேலேறணும் அப்படின்றார். வள்ளல் பெருமான் காலத்திலேயே சாமியை சுத்தி 100 பேர் சுத்திட்டு இருப்பாங்களாம். அப்போ என்னன்னா நம்ம புலால் சாப்பிடறத விட்டுட்டோம், ரைட் ஓகே, சாமி கூட இருந்தாலே அவர் பார்த்து செஞ்சிருவார்ன்ற நினைப்பிலேயே இருந்தாங்க. ஒரு பக்கத்துல என்ன மேட்டு பக்கத்துல என்ன பண்ணிட்டாரு சாமி, இந்த பாருங்க சும்மா என் பின்னாடி சுத்திட்டு இருக்காதீங்க, கஷ்டப்பட்டு 12 ஆண்டு தொடங்கி இத்தை தலைவரையுமே அடியன் பட்ட பாட்டு நினைக்கல் மலையும் உறுதியுமே கல்லும் கரையுமே சொன்னார். சும்மா சுத்தா உங்களுக்கு எதிர்பார்க்கறீங்களா? அவங்க போய் அவங்க முயற்சி செய்ய இவ்விடம் காத்திருப்பவர்கள் இயற்கை உண்மையாகிய ஆன்ம அனுபவத்தை பெற்றுக் கொள்ள கூடாது, போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்பெல்லாம் இவங்க இருந்தாங்களா அங்க இல்லையான்னு தெரியல. நம்ம சும்மா பேசிட்டே இருக்கலாம். கேட்டாக்கா வரலாறு சத்திசாரம்னா ஆண்டவருடைய புகழை விசாரித்தல், ஆன்மாவுடைய தரத்தை விசாரித்தல், தன்னுடைய சிறுமையை கடவுள் முறையிடுதல், இதெல்லாம் எப்படி செய்யணும், எங்க செய்யணும்? வாங்க கூட்டமா உட்காந்து பேசிட்டு இருப்போம் நாள் பொழுதா, ஆன்லைன்ல பேசுவோம், பேசிட்டு கத்தியே இப்படியே போயிட்டு இருக்கான். அப்படிதான் மற்றவங்களை டைரக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் ஆன்லைன்ல அகவல் பாராயணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு விடைகால ஆன்லைன்ல செல்போன் ஆன் பண்ணிக்கிறது. தனு கரணாதிகள் தாம் கடந்து அறிவு ஒரு அனுபவமாக அற்புதம் யோஜனை. நீங்க செல்லு மனமுணர்வே நீ கடந்து போனமே, நீங்க உடலை மறக்கணுமே, நீங்க செல்லு அது உள்ள வெளியில எடுத்துதானே விடும்.